வணக்கம். அகோரா பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ தொகுப்புகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட மோகனமே ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி நம்ம ஒரு காணொளி விட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய நண்பர்கள் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தேகங்கள் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்குறாங்க. அதனால் ஒரு வீடியோ பதிவாக போட்டுடலான்ட்டு தான். அதாவது நம்ம செய்கிற மை வித்தைகள் அனைத்துமே முழுக்க கருமுறை மட்டும்தான். சரிங்களா? பணங்காசு வர்றது, ரெண்டாவது தெய்வ ஆகர்ஷணம், இது மட்டும்தான் நம்ம மூலிகை முறைகளில் மை செஞ்சு வச்சுருக்கோம். மீதி எல்லா விஷயமுமே கருமுறையில் மட்டும்தான் நம்ம மை செய்கிறது. கருமுறையில் செஞ்சால் மட்டும்தான் வேகம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ரிசல்ட்டும் கை மேலே தெரியுது. ஒரு அரை மணி நேரத்துலேயே கண்கூட ரிசல்ட்டு தெரியும். இந்த மோகன மையானது முழுக்க நம்ம மோகினியை மட்டுமே தான் வச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட மை வாங்கினவங்க சந்தேகம் கேட்குறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரியும். மொத்தம் 2 விதமான மை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மோகன மை சின்ன டப்பாவில் இருக்கும், ரொம்ப சின்ன டப்பாவில் இருக்கும். அது என்னென்னா, உங்களோட உதிரத்தை கலந்து தெரியாமல் தலையில் தடவி விட்டிங்கன்னா போதும், நல்லா அற்புதமாக விளையாடும். இன்னொரு பெரிய டப்பாவில் ஒரு மை கொடுத்துருப்போம். அந்த மையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட பர்சனலாக மோகினி மந்திரத்தை வாங்கியிருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த மந்திரத்தை. அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை, ஒரு 21 முறை சொன்னதுக்கப்புறம் வச்சாதான் அந்த மையானது வேலை செய்யும். நீங்கள் யார்கிட்ட போய் பேசுகிறீங்க, கணவன் மனைவிட்ட பேசுகிறீங்க, வீட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த மையை நீங்கள் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் தான் அது வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கும் நிறைய விதிமுறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் கையை அதில் படக்கூடாது. மல்லிகைப்பூ குச்சால் நீங்கள் எடுக்கலாம், அப்படின்னா வத்தி குச்சால் எடுக்கலாம். இந்த மையை நீங்கள் வச்சுருக்க இடத்த உங்களை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப பத்திரமா நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த மையை நம்ம செய்கிறது முழுக்க கருமுறை தான். எல்லா மையுமே கருமுறை தான். இது பிணத்துலேருந்து எடுக்கிற ஊன், கருமுறை ஐங்கோல தைலம், சரிங்களா, சில நெகட்டிவான விஷயங்களை குளித்தைல விட்டு இறக்கி பண்ணக்கூடிய மை தான். இந்த மையானது எந்தெந்த விஷயத்திற்கு பயன்படும் அப்படின்னா, கணவன் மனைவி, காதலன் காதலி, இல்லறத்தில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு, சரிங்களா, இதுக்கு மட்டும்தான் இந்த வசிய மையங்கிறது பயன்பெறும். இந்த கொடுத்தல் வாங்கல் தொழிலுக்கு பணங்காசு வர்றதுக்கெல்லாம் இந்த மையானது இது ஆகாது. நம்மக்கிட்ட எந்த ஒரு மை வாங்கினாலுமே எந்த சூழ்நிலையும் இதை வச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிடாதீங்க. சரிங்களா? சில மை அடித்து வெளியே தள்ளி விட்டுரும். சரிங்களா? நம்மக்கிட்ட வாங்குகிறவங்களுக்கு, ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்லி தான் கொடுப்பேன். இந்த மையை வீட்டில் வைக்கலாம், அதனால் எந்த ஒரு பின்விளைவு எதுவுமே வராது. 100% என்னால் அடித்து சொல்ல முடியும். எந்த ஒரு பின்விளைவும் வராது. சரிங்களா? வீட்டில் வைக்கிறனால. ஆனால் நீங்கள் இந்த மையை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா நம்ம எதுவும் பொறுப்பு ஏற்க முடியாது. ஏன்னா நம்ம சொல்லியும் மீறியும் அதை நீங்கள் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னா, நம்ம முழுக்க நெகட்டிவான விஷயங்களை வச்சு தான் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அப்போதைக்கு நீங்கள் கோயில் சன்னதிலாம் போயிட்டீங்கன்னா, அந்த தெய்வம் ஏதாவது வீட்டுக்கு கோளாறு கொடுத்துட்டு போகும். இதாட்டி குடும்பத்தில் ஏதாவது பெரிய அடி அடிச்சுட்டு போகும். சரிங்களா? இந்த மாதிரி நான் பேச்சை கேட்காம அடி வாங்கினவங்களும் இருக்காங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி செய்கிறோம், என்ன மாதிரி விஷயம்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்